வணங்கான்லேருந்து வெளியே வரும்போதே எல்லாருக்கும் ஒரு இதுதான். ஏன்னா சூர்யான்றதும் வந்து வெறும் ஆக்டர் கிடையாது, ஒரு பெர்ஃபார்மர். அவர் வந்து ஏங்க வந்துட்டு வணங்கான விட்டு வெளியே வராரு? பெர்ஃபார்மராங்க, சூப்பராக பண்ணலாங்க. ஒரு பிதாமகன் மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு இது கொடுத்துருக்கலாமே, ஏன் வந்து வெளியே வராரு? ஒரு தேசிய விருதுக்கான படமாக இருந்திருக்குமேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதுலேயும் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது பெரிய வருத்தம். சூர்யா ரசிகர்களை தாண்டி பொதுவாக இருப்பாங்கல்ல, சூர்யாவோட க்ரோத்தை பார்த்து அந்த காலத்தை வந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தேட்டரில் போய் படம் பார்த்துருக்க முடியாது. இப்போ அவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா சூர்யாவோட கடைசி அவங்க பார்த்த படம் அந்த படமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த படம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு கேப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. உண்மைதான். இப்போ நீங்கள் குறிப்பாக வந்துட்டு சூர்யா பற்றி கூட அண்மையில் நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃப்ளாப்ஸ் வருது அப்படின்னும் போது அவரை கைட் பண்ண இல்லை வந்துட்டு பர்ஃபெக்டாக அவரை கொண்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆட்கள் இல்லை. நிறைய பேருனுடைய பேச்சை கேட்குறாரு. குறிப்பாக கூட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்செல்லாம் கேட்குறாரு. சொல்கிற படங்கள்லாம் நடிக்கிறாரு. அதனால் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கரெக்டான ஒரு ஆளை வந்துட்டு கூட வச்சுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்குது.